இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 2025 பிப்ரவரி வரை பூமி திரும்ப வாய்ப்பில்லை என நாசா அறிவித்திருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சுனிதா வில்லியம்ஸும் சக விண்வெளி வீரரான புட்ச் வில்மோரும் திட்டமிட்டது என்னவோ வெறும் 8 நாள் விண்வெளி பயணம்தான். ஆனால் நீட்டிக்கப்பட்டதோ 8 மாதங்கள். சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் கடந்த ஜூன் 5ஆம் தேதி போயிங் நிறுவனம் வடிவமைத்த ஸ்டார் லைனர் விண்கலத்தில் புறப்பட்டனர். 25 மணி நேர பயணத்திற்கு பின் இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றடைந்தனர். வீட்டில் இருப்பதை போன்ற உணர்வு வேண்டும் என்பதற்காக சுனிதா வில்லியம்ஸ் ஆசையாய் மீன் குழம்பும் விநாயகர் சிலையையும் தன்னுடன் எடுத்துச் சென்றார். ஆனால் திட்டமிட்டபடி அவர்கள் பயணம் சுமூகமாக அமையவில்லை. சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிப்பது நாசாவுக்கு சிக்கலை அதிகரித்துள்ளது. போயிங் ஸ்டார்லைனரை விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இருவரும் திரும்புவது காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இருவரும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பூமி திரும்ப வாய்ப்பில்லை என நாசா கையை விரித்துவிட்டது. இருவரையும் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வர சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. சுனிதாவும் புட்ச் வில்மோரும் சென்ற ஸ்டார் லைனரிலேயே மீண்டும் அவர்களை பூமிக்கு கொண்டு வருவதுதான் முதன்மை திட்டம் என்ற போதிலும் மாற்று வழிகளையும் நாசா விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ 9 குழுவுடன் இணைந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சுனிதாவையும் வில்மோரையும் பூமிக்கு திரும்ப அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் குழுவுடன் நாசா ஆலோசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவியீர்ப்பு விசை இல்லாததால் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கும்போது உடலில் பல மாற்றங்கள் நிகழக்கூடும். தசை நார்கள், எலும்புகள் வேகமாக வலுவிழப்பதுடன் எலும்பு முறிவு கூட ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இரத்த அழுத்தம், சிறுநீரக கற்கள், ஏன் புற்றுநோய் கூட வர வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த சூழலில் சுனிதாவும் வில்மோரும் மேலும் பல மாதங்கள் விண்வெளியிலேயே கழிக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது அனைவரையும் கவலை கொள்ளச் செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.